நீட் தேர்வில் தோல்வியுற்றதால் தற்கொலை செய்து கொண்ட பிரதீபாவின் இறுதிச் சடங்குகள் நாளை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றாக படிக்கும் மாணவியின் மரணம் அவரது சொந்த ஊரை சோகத்தில் ஆழ்த்திவிட்டது. விழுப்புரம் மாவட்டம் பெரவலூர் கிராமம்தான் மாணவி பிரதீபாவின் சொந்த ஊர். அரசு பள்ளியில் படித்த பிரதீபா 10வது படிக்கும்போது மாவட்டத்தில் முதல் மாணவியாக வந்ததோடு அவர் எடுத்த மதிப்பெண்களை இன்னும் அந்த பள்ளியில் யாரும் முறியடிக்கவில்லை. அதேபோல +2வில் 1200க்கு 1125 மதிப்பெண் பெற்ற பிரதீபாவின் மறைவை அவரது உறவினர்களால் இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கதறுகிறவர்கள். நீட் எக்ஸாம ரத்து பண்ணாதான் அடுத்த வர சந்ததியாவது உயிரோட இருப்பாங்க. இந்த நீட் எக்ஸாம்ன்றதால படிக்கிறதால அவங்க மரணத்துக்கு தான் உள்ள வராங்க. அவங்க MBBSன்ற கனவு வெறுத்தே போகுது. நாங்க தாழ்த்தப்பட்டவங்கன்றதால எங்களால காசு கொடுத்து படிக்க முடியாது. சொந்த ஊரில் பிரதீபாவின் உடலுக்கு பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். எல்லாம் மனிதகுலம் பிறந்தது, வளர்ந்தது, வாழ்ந்தது, மடிந்தது. எத்தனையோ பேரரசர்கள் வந்தார்கள், எவ்வளவோ படையெடுப்புகள் நடந்தன, எத்தனையோ மன்னாதி மன்னர்கள் இருந்தார்கள், எவ்வளவோ பெரிய ஆதிசங்கரர் போன்ற எத்தனையோ குருக்கள் இந்த சமூகத்தில் ஸ்பிரிச்சுவல் இன்டலெக்சுவல்ஸ் உருவாகினாங்க. அவங்கெல்லாம் பயங்கர ஞானத்தை பெற்றவர்கள். ஆனாலும் யாருமே இந்த சமூக கட்டமைப்பு, சோஷியல் ஸ்ட்ரக்சர், அதான் நான் சொல்ல வரேன், ஈவெண்ட் ஸ்ட்ரக்சர் கான்செப்ட், இது ஒன்றும் நேர்கோட்டில் இருக்கக்கூடியது. அப்போ இந்த சமூகத்துக்குள்ள இந்த மாதிரியான சாதிய கட்டமைப்புகள் எப்படி இருந்தது, இதில் உயர்வு தாழ்வு எப்படி கற்பிக்கப்பட்டது, இதை ஏன் இதுவரையிலும் யாரும் கொஷின் பண்ணலைன்னு யாருமே சிந்திக்கல. உலக வரலாறு பேசிய பண்டிட் ஜவஹர்லால் நேரு கூட இந்த காஸ்ட் சிஸ்டத்தை பற்றி சிந்திக்கலை. அவர் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி எழுதுறார். ஆனால் இங்கே ஏன் எப்படி இங்கே காஸ்ட் சிஸ்டம் உருவாச்சு, இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் ஏன் உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி அவர் யோசிக்கலை. அதே மாதிரி அஹிம்சையை போதித்து எனக்கு லியோ டால்ஸ்டாய் தான் இன்ஸ்பிரேஷன், அவருடைய கொள்கையை உள்வாங்கியவன் நான் அப்படின்னு சொன்ன காந்தியடிகள் இந்த சமூகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை அவர் என்னன்னா ஒரே இதில் போயிடுறாரு, சனாதனத்துக்குள்ளே போயிடுறாரு. ஏன்னா இதெல்லாம் இறைவனுடைய கட்டளை. ஒருத்தன் தீண்டப்படாதவனா பிறக்கிறான்னா அது அவனுடைய முன்வினையினுடைய பயன், கர்ம வினை பயன் அப்படின்ட்டு அதுக்குள்ளே கடந்து போயிடுறாரு அவர். அதில் அவருக்கு நம்பிக்கை இருந்ததுனால அவர் இது மாற்றணும்னு நினைக்கல. ஆக இந்த சராசரியான ஞானிகள் கூட சிந்திக்காத ஒரு சிந்தனை போக்கில் இருந்து மாறி சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்று சிந்தித்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதனால்தான் அவர் பாபா சாஹிப்னா தந்தையின் பொருள், தந்தை பெரியார்ங்கிற மாதிரி தந்தை அம்பேத்கர். யாராரோ அண்டுகிட்டு போகிறானே யாராரோ, ஏலேலோ ஏலேலோ ஏலாலங்கடி ஏலேலோ, ஏமாத்தும் பொழப்புக்கு வேஷம் கட்டி போறாரோ. ஊரான ஊரிடந்த ஒத்தப்பன தொப்பிடந்த பேரான கண்டியில பெத்ததாய நாமரந்த குடி வாழ்க்கை கானகத்தை கங்கானிய கருத்த கோட்டைய கங்கானிய 4 ஆளு வரலனாக்கா நக்கி போவான் கங்கானிய.
குலைக்கிற நாய்க்கு ஒரு பொற கறி அடுப்புல கறி அவன் புடுங்கி எரிஞ்ச நான் செடி. எங்கள் மண் ஐவகை நிலம் கொண்ட தமிழ் மண். அதிலே குறிஞ்சி மண்ணின் தலைவன்தான் முருகன். குறிஞ்சி திணையின் தலைவன்தான் முருகன். அவன் எங்களைப் போல் பிறந்தான், எங்களைப் போல் வாழ்ந்தான், எம் மக்களை வழிநடத்தினான் என்பதுதான் எங்கள் இலக்கியம் சொல்லுகிறது, தமிழ் இலக்கியம் சொல்லுகிறது, சங்க இலக்கியம் சொல்லுகிறது. புராண கதைகளில் வரக்கூடிய பாத்திரம் அல்ல முருகன். நாலாபுரம் நாரப்பர் மரமா கலா கலாமா வெட்டும் வரகா கப்பல்ல ஏறி தொட்டில்ல ஆடி அட்டக்கடி வாங்கி மிச்சந்த கூலி ஊர தொலைச்சேன் ஊர என் வேற தொலைச்சேன் வேற யார பகச்சேன் யார தாய் மண்ண கொடுத்தேன். வருஷம் கொட்டி கருப்பட்டி கட்டி குடிடானி ஒரு கப்பி கங்கானியே கங்கானியே கருத்த கொட்டு கங்கானியே நாலு ஆளு வரலனாக்கா செத்து பொழைக்கிற ஜானம் கொட்டி கிடக்குது ரானோ வாய பொத்தி கிடக்குது ஏனோ அட்டக்கடியில தானோ செத்து ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், ராஜா வருகிறார். ராஜா வாருங்கள். வழிவிடு. ஐயோ, அது அங்க பாருங்கள், சிலை ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னவா இருக்கும்? இன்னும் சற்று போய் சென்று பார்க்கலாம். ஏன் எதற்காக இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் புரியலையே. போய் பார்க்கலாம். பாருங்கள், அதோ வெள்ளையாடி அணிந்து கொண்டிருக்கு இவ்வளோ மரியாதையா? நம்மளும் அது மாரி போட்டு பின்தொடரலாம். பல புராண கதைகளை சொல்லி நம் பக்கம் அவர்களை ஈர்க்கலாம். இப்ப எங்களுடைய அடையாளங்களையும் வரலாறையும் நீங்கள் திருடிக்கொண்டு அதற்கு புதிய புதிய அடையாளங்களை தந்து புதிய புதிய விளக்கங்களை தந்து எங்களை ஏய்த்து பாகுபடுத்தி பிளவுபடுத்தி சிதறடித்து சிதைத்துக் கொண்டிருப்பதை அம்பேத்கரின் பிள்ளையாக இருந்து கொண்டு எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? சதிகார சிங்களனே அடப்பழிகார பாதகனே உன் கோட்டை இடிஞ்சு விழும் அங்க கோட்டை குந்தி அழும் அட கொத்து குண்டு போட்டவனே எங்க ரத்த சோறு கெட்டவனே ஓ மச்சி உடஞ்சு விழும் ஓ மாளிகை சரிஞ்சு விழும் எங்க உரிமைய நலநாட்ட எங்க உரிமைய நலநாட்ட
அடையஞ்ச மீண்டு வர்றோம். எடுத்து அடிட்டா முப்பாட்டம் பறைய நம்ம ஈழ கிழக்கு இப்போதே விடிய. எடுத்து அடிட்டா முப்பாட்டம் பறைய ஈழ கிழக்கு இப்போதே விடிய. அனலில் காட்சி அடிட்டா பறைய அந்த ஆதிக்க சிங்களவன் கொடுமை முடிய. அனலில் காட்சி அடிட்டா பறைய ஆதிக்க சிங்களவன் கொடுமை முடிய. நறுக்க அடிட்டா 4 தசை கிழிய. நறுக்க அடிட்டா 4 தசை கிழிய. எதிரி நாடி நரம்பு ரத்த நாளம் முறைய. நறுக்க அடிட்டா 4 தசை கிழிய. நாடி நரம்பு ரத்த நாளம் முறைய. எடுத்து அடிட்டா முப்பாட்டம் பறைய ஈழ கிழக்கு இப்போதே விடிய. பெரிய புரட்சியே நம்ம கைக்கு எப்படி பேனா வந்துச்சு, நம்ம தாத்தா கையில் ஏன் பேனா இல்லை? இதெல்லாம் பாபா சாஹிப் அம்பேத்கர் யோசிச்சு தான் இதை இவ்வளோ பெரிய ரெவல்யூஷன் பண்ணிட்டு போயிருக்காரு. திரள்வோம், ஆட்சி அதிகாரத்தை வெல்வோம். நமது குறிக்கோள் ஆட்சி அதிகாரத்தை வெல்வது மட்டும் தான் நமது குறிக்கோளாக இருக்கணும். ஏன்னா புரட்டி அடிட்டா மடையர்கள் மடிய. இந்த பூமி உலரட்டு தமிழனின் வலிய. பாஞ்சி அடிட்டா பகைவன் ஒழிய. நீ அடிமேல் அடிடா அடக்குமுறை அடிய. எகிரி அடிடா இனவாதம் அடிய. அடையேந்தி புடிடா ஈழ கொடிய. அடையேந்தி புடிடா நம்ம புலிக்கொடிய. எங்க சீம விடியணும்னா உரிமைய காக்காட்டி அடிமையமை காட்டி கொதிச்சு எழுந்து அடி கொடுமைகள் தீராட்டி அடி மேல் ஓங்கி அடி ஆவே